ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் போன வாரம் கோவில்பட்டி போயிட்டு வந்தேன். அதை பற்றி வீடியோ எடுத்திருக்கேன், காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. கோவில்பட்டியில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு அவர் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்ப சில இதெல்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் காலையில் 5 மணிக்கே கிளம்பிட்டோம். காலையில் என் பையனுக்கு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புனேன். லெமன் ரைஸ் செஞ்சேன். சரி நம்மளும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் எடுத்தாச்சு. அவருக்கு என் ஹஸ்பண்டுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் கடையில் பூரி வாங்கி சாப்பிட்டாரு. நான் லெமன் ரைஸ் காரா பூந்தி இருந்துச்சு, அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன். சரி வேண்டாம், அது எனக்கு பிடிக்கல, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காரா பூந்தி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரா பூந்தி எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் 7 மணிக்கு ட்ரெயின், 5 மணிக்கு வீட்டில் 6:30 கிளம்புனோம். 7 மணிக்கு ட்ரெயின் கிளம்பியாச்சு, போயிட்டு இருந்தோம். அங்கே போய் இறங்கும் போது 11 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோவில்பட்டி போய் இறங்கணும். கோவில்பட்டியில் இறங்கினோடனே அங்கே ஜங்ஷனுக்கு ஏற்றாப்புலேயே நல்ல கடை கேட்டேன். என் தம்பி அங்கே சித்தி வீடு இருக்குது, எனக்கும் சித்தி வீடு இருக்குது, அவனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சித்தி வீடு அங்கே தான் இருக்குது. அதனால் என் தம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால், தம்பி வீட்லேயும் அவங்க பிள்ளைக்கு அம்மை போட்டிருக்கு, தங்கச்சி வீட்லேயும் அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் சித்தி வீட்டுக்கு போக முடியல, அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. சரி வர முடியல, எனக்கு எப்படி எல்லாம் பஸ் ஏறி போகணும், எங்கே எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் ஃபோன் பண்ணேன். அவன் இந்த கடைக்கு போங்க நல்லாயிருக்கும்னா. ஜங்ஷனில் இறங்கினோடனே கடை இருந்தது. அங்கே சேவு, அந்த ஊருக்கு ஸ்பெஷல் என்ன, சேவு, சீவல், கடலை மிட்டாய் தான். அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வாங்கிக்கிட்டோம் வீட்டுக்கு. அவங்களுக்கு பசங்களுக்கு கேக்கு, அதுக்கப்புறம் சேவு வாங்கி கொடுத்தோம். குட்டீஸ்லாம் இருக்காங்களா, அதுங்க விரும்பி சாப்பிடுங்க. அவன்கிட்ட அட்ரஸ் கேட்டு இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். இது மாமாவோட ஃப்ரெண்டு கோயில் மாதிரி சின்னதாக ஒரு கோயில் கட்டி அதில் பிள்ளைங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அங்கே குட்டீஸ்க்கெலாம் மந்திரம் சொல்லித்தரது, மந்திரம் சொல்லி கொடுக்குற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் கூட்டமாக இருக்குது பாருங்கள். இது என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். எங்களுக்கு பத்திரிக்கை வைக்கும்போதே அவர் ஃப்ரெண்டு சொன்னாங்க, என் ஹஸ்பண்டுக்கு பேக் பெயின் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, என் மாமனாருக்கும் இது மாதிரி தான் வலி, நரம்பில் பிரச்சனை, 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், அவரால் நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லி. இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு. இவர் தான் இந்த கோயிலை கட்டினார். சரின்னு சொல்லிட்டு போகலாம். அப்போ அவருக்கு முதுகு வலிக்குதுன்னு சொன்னோடனே அவங்க மாமனாருக்கு முடியலன்னு அவர் சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், சரி எந்த இடம்னு சொல்லுங்கள், நாங்களும் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்கள் பஸ்ஸில் வரும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார் டிரைவர்கிட்ட, இடம் வந்தோடனே சொல்லுங்கன்னு. அவங்க பொண்ணு, இவங்க அப்பா. அந்த பொண்ணுக்கு அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அழுது அது என்ன சாரி பட் டிரைவர்கிட்ட சொல்லியிருந்தா இறங்கும்போது சொல்லுங்கள். அப்போ டிரைவர் சொன்னார், அந்த தாத்தாவும் அங்கே தான் இறங்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசித்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்டும் நானும் பேசிகிட்டே தான் வந்தோம், வேறு எங்கேயும் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி. இறங்கினோடனே கேட்டார் என் ஹஸ்பண்ட், நீங்கள் சரவணோட மாமனாரா அப்படின்னு சொல்லி. ஆமாம் அப்படின்னாங்க. பாவம் இறங்கி நடக்க முடியல, ரொம்ப தள்ளாடி கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க. நான் யோசித்தேன், ஏன் கார்லாம் 2 கார் வச்சுருக்காங்க, காரில் வராமல் ஏன் இப்படி பஸ்ஸில் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போனோடனே அவங்க பொண்ணு ஓடி கட்டி பிடிச்சி அவங்க அப்பா அப்படி அழுகுறாங்க. ஏன்ப்பா அழுகுறீங்க, என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு கேட்டதுக்கு, அப்பா வரதே எங்களுக்கு தெரியாது, அப்பாவுக்கே உடம்பு சரியில்லை, அம்மா அங்கே சென்னையில் தான் இருக்காங்க, அப்பாவை பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வர வேணாம்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அம்மாட்ட வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா நேற்று கிளம்பி வந்துட்டாங்க. அப்பாவை காணோன்னு சொல்லி நானும் அம்மாலாம் தேடி அழுதுகிட்டு இருக்கோம், போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், அப்பா ஆனால் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாருன்னு சொல்லி. அப்படி அழுதது அந்த பொண்ணு. 11:30க்கு அழுக ஆரம்பிச்சது. நான் கிளம்பி வரும்போது 1:30 1:45 இருக்கும். அது வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்குது. அவ்வளோ பாசம், அப்பானா உயிரா. அதனால் அவர் நமக்கு முடியாட்டினாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவங்க வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லாமல் பிள்ளை ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் போய் ஆகணும்னு சொல்லி சென்னையிலேருந்து திருச்சி பஸ் ஏறி, திருச்சி பஸ்லேருந்து கோவில்பட்டி பஸ் ஏறி வந்துட்டார். எப்படியோ அங்கே போனால் எங்களை போன உடனே எல்லோரும் இவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்களான்னு எங்களை ஒரு கூட்டம். எல்லோரும் கேட்குறாங்க, எப்படி கூப்பிட்டு வந்தீங்க, சென்னையிலேருந்து கூப்பிட்டு வரீங்களா, திருச்சியிலேருந்து கூப்பிட்டு வரீங்களா? இல்லைங்க, நான் திருச்சியிலேருந்து வந்தோம், கோவில்பட்டி பஸ் ஏறி டவுன் பஸ் ஏறினப்போ சொன்னாங்கன்னு. இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் திருச்சியிலேருந்தே கூப்பிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, என்னால் பதில் சொல்லவே முடியல. சாமி தாங்க, தெய்வம் தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கு, சாமியே கூப்பிட்டு வந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்குன்னு. அடக்கடவுளே, நான் சொல்கிறேன், இல்லைங்க, நான் இங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி டவுன் பஸ்ஸில் ஏறி அப்போ தான் அவங்க பார்த்தோம், நாங்கள் இவரை கூப்பிட்டு வரலேன்னு சொல்கிறேன். இருந்தாலும் அவர் நீங்கள் தாங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவ்வளோ இது. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்மளாம் சென்னையில் கூப்பிட்டு வந்த மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அவங்க ஃப்ரெண்டு, மாமாவோட ஃப்ரெண்டும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு எப்போவுமே ஹெல்ப்பாக தான் இருப்பீங்க மாமா
அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எங்கள் மாமனாரை கூப்பிட்டு வந்தீங்க. இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போதெல்லாம் நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் அவங்க இந்த சம்பவத்தை நினப்போம். மாமா கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோமோ இல்லையோ என் ஒய்ஃப் அதை மறக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப இதாகிருந்துச்சு. அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது இதான் எங்கள் சித்தி வீடு. என் ஹஸ்பண்டோட சித்தி வீட்டுக்கு போயிட்டு கோயில்பட்டி ட்ரெயின் ஏறிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.